பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சமீப நாட்களாக நாம் மன்னிக்கணும், இந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை மட்டுமே நாம் ஆராய்ந்து வருகிறோம். எல்லா தேவ செய்திகளும் அந்த 31ஆம் அதிகாரத்தில் இருந்துதான் எடுத்து கொடுக்கப்பட்டு வருகிறது. அதிலும் 2வது பகுதியாக சமீப நாட்களாக அந்த எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தைகளை தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு கவனித்தும் ஆராய்ந்தும் வருகிறோம். அந்த விதத்திலே இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர், ஒரு 8 விதமான கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தைகளை மன்னிக்கிறோம், 9 விதமான கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற தேவ செய்திகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு இந்த கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த தலையங்கத்திலேயே எரேமியாவின் புஸ்தகம் அதே 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எரேமியா 31:31 வாசிக்கும் போது ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இங்கு வருகிறது. அது என்ன வார்த்தை? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அந்த நாட்கள் வரும் என்று சொன்ன கர்த்தர் அதே வசனத்திலே அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்? புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை பண்ணுவேன். அதுவும் புது உடன்படிக்கை பண்ணுங்கள் என்று அவர் நமக்கு கட்டளையிடாமல் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் நம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ண போகிறார். அந்த புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 2 அர்த்தங்களை காண்பிக்கிறது. ஒன்று, தேவன் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ண போகிறார். 2வது, மனிதர்களை தேவனோடு உடன்படிக்கை பண்ண வைக்க போகிறார். தேவனே இறங்கி வந்து மனுஷனோடும், பூமியில் இருக்கிற மனுஷர்கள் தேவனோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவது, ஒரு தீர்மானம் எடுப்பது, ஒரு முடிவெடுப்பது, ஒரு சத்தியம் பண்ணுவது, ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி கொள்ளுவது, ஒரு நியமத்தை அமைப்பது, இது எல்லாமே புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த புது உடன்படிக்கையை குறித்த கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவருடைய கிருபையை முன்னிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 8:8 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஆமென். புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஜீவியத்திலே கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இதோ உங்களுக்கென்று ஒரு காலத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த வசனம் எபிரேயர் 8:8 சொல்லுகிறது, ஒரு காலம் வருகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப காலம் வருகிறது என்று சொன்னால் எந்தெந்த காரியத்தை குறித்தோ எவ்வளவோ விதத்திலே காலங்கள் வந்திருக்கிறதை குறித்து வேதம் நமக்கு நிறைய சொல்லுகிறது. சொல்கிறோம். அப்போ கர்த்தர் நல்லவே.
அந்த காலம் வருகிறது என்று சொன்னால் அந்த புது உடன்படிக்கையின் காலத்தையும் தேவன் வரப்பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனால் ஒரு காலம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அது எவ்வளவு மகிமையின் காலமாக இருக்கும். காலத்திலே பலவிதமான காலங்கள் உண்டு. விடியற் காலம் உண்டு, அந்த காலத்தின் காலம் உண்டு, கடந்த காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, வருங்காலம் உண்டு, கடைசி காலம் உண்டு, உபத்திரவப்படுகிற காலம் உண்டு, நித்திய காலம் உண்டு, நித்திய ராஜ்யத்தின் காலம் உண்டு. இப்படி எத்தனையோ காலங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த காலம் இன்றைக்கு காலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பண்ண போகிற புது உடன்படிக்கையின் காலமாய் அது இருக்க போகிறது. அந்த புது உடன்படிக்கையின் காலத்துல அவர் என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யார் யார் உங்களை குற்றப்படுத்தினார்களோ, யார் யார் உங்களை பழி சுமத்தினார்களோ, யார் யார் உங்களை குறித்து மகா அவலட்சணமான முறையிலே நடத்தினார்களோ, நடந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார். அதுதான் இந்த உடன்படிக்கையின் காலமாய் இருக்கிறது. அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, எபிரேயர் 8:8, ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, உங்களால் சில முடிவுகளை எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம். சில தீர்மானங்களை நிறைவேற்ற பலனற்றவர்களாய் இருந்திருக்கலாம். சோத்திரம், என்ன செய்வதென்று அங்கலாய்த்து தவித்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் எபிரேயர் 8:8 வசனத்தின்படி ஒரு காலம் வருகிறது, அது புது உடன்படிக்கை பண்ணுகிற காலம் வருகிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, உங்களோடு கூட அந்த புதிய சில தீர்மானங்களை கர்த்தர் எடுக்க போகிறார். உங்களை கொண்டு புதிய தரிசனத்துக்குள் ஆண்டவர் நடத்த போகிறார். உங்கள் ஜீவியத்தில் இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமையை விட இனி வருகிற நாட்களின் நிலைமை என்பது அது முற்றிலும் மாறுபட்டதும், முற்றிலும் மகிமை நிறைந்ததும், முற்றிலும் கர்த்தருக்குள் கர்த்தருக்காக கர்த்தரை போலவே இருக்கக்கூடிய அந்த ஜீவியம் ஜீவிப்பதற்காகத்தான் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா! தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏசாயாவின் புத்தகம் 21 வசனம். ஏசாயா 21:12 சொல்லுகிறது, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஆமென். இங்கு ஒரு ஊழியக்காரனை கொண்டு, ஜாமக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு முன்பாய் ஒரு காலத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு காலத்தை ஏற்படுத்தி அந்த ஏற்படுத்தின காலத்துக்குள் உங்களை நடத்த போகிறார். இது நாள் வரைக்கும் இருந்ததான பழமையான, இது நாள் வரைக்கும் இருந்ததான கடினமான, இது நாள் வரைக்கும் இருந்ததான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களுக்கு ஆதீனம் என்கிற ஆதியில எப்படி ஆவியிலே நிரம்பினவர்களாய் இருந்தீர்கள், ஆதியிலே எப்படி தேவனோடு சம்பாசிக்கிறவர்களாய் இருந்தீர்கள், ஆதியிலே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தா அதற்கு எப்படி உடனே உத்தரவும் பதில்களும் வந்தது, ஆதியில எப்படி தேவனை தரிசிக்கணும், தேவனை காணணும், தேவனை பார்க்கணும், தேவனை அறியணும் சொல்லி ஒரு பெரிய தவணம் இருந்தது. இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆதீனத்தின் காரியங்கள் அல்லவா? அந்த ஆதியில இருந்த அதே நிலைமைக்கு ஆண்டவர் மீண்டும் உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா!
இதைத்தான் எரேமியா 31:31 புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய முந்தின காலத்தின் தேவ தொடர்புகளை நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம். உங்களை கர்த்தர் பயன்படுத்தின உங்களோடு இடைப்பட்ட சம்பவங்களை நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் எபிரெயர் 8:8 இதோ புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வந்தது. ஒரு காலம் வந்தது. இது தேவனால் வருகிற காலம். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வருகிற காலம். இது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற காலம். ஆவியானவரோடு இசைந்திருக்கிற காலம். ஆவியானவர் சொன்னதை நிறைவேறுவதை பார்க்கிற காலம். அல்லேலூயா. இந்த காலத்துக்கு நான் ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன். என்னவென்று சொன்னா, இது புது காலம். இது ஒரு புதுமையின் காலம். ஆம், முந்தினவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் காணப்படாமற் போன. முந்தினிருந்த வானமும் முந்தி இருந்த பூமியும் ஒளிந்து போயிற்று என்பதை போல முந்தி இருந்த ஜீவியமும் முந்தி இருந்த அனுபவமும் எல்லாம் போகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு புதிய காலத்தை கொண்டு வருகிறார். அது அந்த தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கையின் காலம். அது தேவன் ஏற்படுத்துகிற காலம். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரை கவனியுங்கள். உங்களுக்காக எபிரெயர் 8:8 அவர் ஒரு காலத்தை அவரே ஏற்படுத்துகிறார் என்று சொன்னா, அந்த கர்த்தர் ஏற்படுத்துகிற காலம் எப்படி இருக்கும்? அவரை போலவே இருக்கும். அப்ப அவர் எப்படி இருக்கிறார்? வானம் கொள்ளாதவராய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். முழு உலகத்தின் இரட்சகராய் இருக்கிறார். அப்ப அந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு காலத்தை ஏற்படுத்துறார்னா, நீங்களும் எல்லாரும் எல்லாருக்குள்ளும் இருக்கத்தக்கதாய் மாற்ற போகிறார். எல்லாருக்கும் முன்பாய் கர்த்தர் உயர்ந்திருக்கதை போல உங்களை உயர்ந்திருக்க பண்ண போகிறார். வானத்திலும் பூமியிலும் சிறந்தவராய் இருக்கிறதை போல உங்க ஊரிலும் பட்டணத்தில் உங்களை சிறந்தவராய் மாற்ற போகிறார். அப்படி உங்களை மகிமையிலும் மகிமைப்படுத்துவதற்குரிய ஒரு புதிய காலத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறபடினால்தான் அவர் சொல்லுகிறார், இதோ நான் இஸ்ரவேலின் குடும்பத்தோடும் யூதாவின் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்காகவே ஒரு காலத்தை, ஒரு புது காலத்தை கொண்டு வருகிறார். இது வெறும் செய்தி, இது வெறும் பிரசங்கம் அல்ல. இது உங்க ஜீவியத்தில் நடக்க போகிற சத்தியம். இது உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிற தேவனுடைய வெளிப்பாடு. இதுவரைக்கும் இருந்ததை மறந்துருங்க, இப்ப இருக்கிறத மறந்துருங்க. இதோ கர்த்தர் உங்களுடைய பாவத்தை, நீங்க பேசின பொய்ய, நீங்க பேசின அக்கிரமத்தை, நீங்க செய்த துரோகத்தை, உங்களுடைய மீறுதல்களை அதெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறதல்ல. அவர் தெளிவா சொல்லிட்டார். எரேமியா 31:31 இதோ நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதாவின் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த நாட்கள் தான் வருது. இதுல ஒரு ஆச்சரியத்தை பாருங்க. எரேமியா எபிரெயர் 8:8 புது உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடிய காலம் வருகிறது என்று சொன்னார். ஆனா அது எரேமியாவுல எப்படி சொல்றாருன்னா, நாட்கள் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப காலம் என்பது எப்பயோ நடக்கக்கூடிய ஒன்று, நடக்க போகிற ஒன்று. ஆனா எப்பயோ நடக்க வேண்டிய காரியத்தை நாட்கள் வரும் என்று சொல்லுகிற கர்த்தர் இனி சில நாளுக்குள்ளேயே உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். அல்லேலூயா. மகனே வா, நானும் நீயும் சேர்ந்து நடப்போமா என்று கேட்பார். மகளே வா, நீயும் நானும் சேர்ந்து உரையாடுவோமா என்று கேட்பார். என் குமாரனே, என் குமாரத்தியே வா, என் ராஜ்யத்தை உனக்கு காண்பிக்கவா என்று கேட்பார். என் மகனே, என் மகளே வா, சோத்திர என்னுடைய அபிஷேகத்தை உனக்கு தருவேன் தரட்டுமா என்று கேட்பார். இப்படியெல்லாம் கர்த்தர் செய்ய போகிற அவரோ
அவரோடு சஞ்சரிக்கிற, அவரோடு உறவாடுகிற, அவரோடு பேசுகிற, அவரோடு ஜெபிக்கிற, அவரோடு விண்ணப்பம் பண்ணுகிற, அவரிடத்தில் தெரிவிக்கிற, அவர் சொல்லுகிறதை கேட்கிற, அவர் சொல்லுகிறதை அனுபவிக்கிற, அவர் சொல்லுகிறதை எல்லாத்தை பெற்றுக் கொள்ளுகிற, அவரை போலவே மாறுவதற்காக ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த ஏற்படுத்தும் காலத்தை தேவன் சுருக்கி அதை இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். இதோ சில நாளிலேயே கர்த்தர் அதை செய்ய போகிறார். எபிரேயர் 8:8 ஏற்படுத்தும் காலம் வரும் என்று சொன்னார். ஆனா எரேமியா 31:31 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு தீவிரமா இருக்கார். என் மகளோடு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணணும், என் மகனோடு நான் உடன்படிக்கை பண்ணணும். என் ஜன எபிராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஆகாரே, நீ வனாந்தரத்துக்கு போனாலும் எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? கர்த்தர் நல்லவே. நீ எப்பிராயமா இருந்தாலும் சரி, ஆகாராய் இருந்தாலும் சரி, அல்லது இஸ்மவேலாய் இருந்தாலும் சரி, அல்லது ஒருவேளை யூதாஸ் காரியத்தா இருந்தாலும் சரி, அல்லது காயினாய் இருந்தாலும் சரி, இதெல்லாம் பழைய நிலைமைகள். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், அதெல்லாம் மறந்து இதோ நான் புது உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஓ கர்த்தர் நல்லவே. பிந்தின ஆதாமாய் வருவதற்கு முன்பாக நான் முந்தின ஆதாமாயும் இருந்தேனே. அந்த முந்தின ஆதாமாய் வருகிறபடியினாலே உங்களுடைய முந்தின ஆதினத்தின் காலத்தை நீங்க நான் முந்தின ஆதாமாய் இருக்கிறபடியினாலே உங்க முந்தின ஆவிக்குரிய ஜீவியத்தை மீண்டும் நான் புதுப்பிக்கத்தக்கதானே ஒரு காலம் வரும் என்று நான் சொன்னேன். அதை இப்பொழுது நாட்கள் என்று சொல்லுகிறேன். இதோ உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்போது நீங்க போகிற சிறுமையின் பாதையில் தொடர்ந்து போக போவது இல்லை. இப்பொழுது அனுபவிக்கிற மகள் உபத்திரவத்தின் வழியில இனி இருக்க போவது இல்லை. ஏனென்றால் நான் புது உடன்படிக்கை பண்ணுகிற புது உடன்படிக்கை, அது காலங்களை மறந்து நாட்களுக்குள் கொண்டு வந்து செய்கிற கர்த்தர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உடன்படிக்கை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை காலங்களை மாற்றி நாட்கள் ஆக்கி அழகாய் அதை செய்கிறார். ஒன்று. இரண்டாவதாக, இந்த புது உடன்படிக்கை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? எபிரேயர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 8:13. புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, புது உடன்படிக்கையை பண்ணுகிறதற்கு இரண்டாவது ஒரு காலத்தை கர்த்தர் சொல்லுகிறார். முதல் காலம் தேவனும் மனுஷனும் பண்ணிக்கொள்ளுகிற உடன்படிக்கையின் ஏற்படுத்துகிற காலம். இங்கு இரண்டாவது ஒரு காலம் சொல்லப்படுகிறது. இது உருவழிந்து போக பண்ணுகிற காலம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அந்த உருவழிந்து போகிற அந்த காலம் என்றால் என்ன? உருவழிந்து போகிற அனுபவம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோபு 6:17. உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி, அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன. உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி, அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவழிந்து போகின்றன. இந்த புது உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவே இரண்டாவது ஒரு காலத்தை கொண்டு வருகிறார். அது என்ன காலம்னா, உருவழிந்து போக பண்ணுகிறதான காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அந்த உருவழிந்து போகிற காலம் எது? ஓ எனக்கன்பானவர்களே, உங்களுடைய சத்துருக்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பின் காலம், உங்கள் விரோதிகளுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனையின் காலம். ஓ உங்களை தேவனை சாராமல் இருக்கவும், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்காமல் இருக்கவும், தேவனுடைய காரியத்திலே கர்த்தருக்குள் இன்னும் பிரவேசிக்காமல் இருக்கவும் யாரெல்லாம் தடையாயிருந்தார்கள், யாரெல்லாம் இடரலாயிருந்தார்கள், யாரெல்லாம் சொத்து முட்டுக்கட்டையாயிருந்தார்களோ அவர்களை ஆண்டவர் உருவழிந்து போக பண்ணுகிற காலம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த உருவழிந்து போகிற காலத்தை குறைத்து தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீதிமொழிகள் 5:11. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று நீ முறையிடுவாய். ஆமென். எழுதி கொள்ளுங்க. இஸ்ரவேலாகிய உங்களோடு புது உடன்படிக்கை பண்ணுகிற தேவன், யூதாவாகிய உங்களோடு புது உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் முதலாவது உங்களுக்காக ஒரு காலத்தை ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாக உருவழிய பண்ணுகிற ஒரு காலத்தை கொண்டு வருகிறார். அந்த உருவழிய பண்ணுகிற காலம் எது? இந்த நீதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறதை போல, சத்துருக்களாயிருந்து, போராட்டக்காரர்களாயிருந்து, வஞ்சகர்களாயிருந்து தேவனுடைய சத்தியத்துக்கோ தேவனுடைய ஊழியத்துக்கோ தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எதிராய் யார் யார் கிரியை செய்தார்களோ அவர்களை தேவன் சிட்சிக்கிற காலம் ஒன்று வருகிறது. அல்லேலூயா. பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு, பொதுவா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் தெரியுமா? இதோ விடிய காலம் வருகிறது, இதோ பகற்காலம் வருகிறது, இதோ மகிமையின் காலம் வருகிறது, இதோ கடைசி காலம், இது மட்டும்தான் தெரியும். அந்த வேதத்துல ஒரு காலத்தை வச்சிருக்கார். நம்முடைய சத்துருக்கள் யாரோ அவருடைய சத்துருக்கள் யாரோ, நம்முடைய விரோதிகள் யாரோ அவருடைய விரோதிகள் யாரோ, நமக்கு எதிரானவர்கள் யாரோ அவருக்கு எதிரானவர்கள் யாரோ, அவர்களை சிட்சிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்காகவே ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு பேர்தான் ஒரு அழிந்து போகிற காலம். இந்த ஒரு அழிந்து போவதை குறித்து விளக்கமாய் சொல்ல நான் விரும்பல, ஆனாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். உருவழிந்து போகிறது என்றால், அல்லது உருவழிந்து போகிற காலம் என்றால் என்ன தெரியுமா? நன்றாய் இருந்தவர்கள் திடீரென்று தங்கள் நலன்களை இழந்து விடுவார். ஆரோக்கியமாய் இருந்தவர்கள் எதிர்பாரா சூழ்நிலையிலே அவங்க ஆரோக்கியத்தை இழந்து மகா பலட்சியப்பட்டு விடுவார்கள். கர்த்தர் நல்லவர். திரட்சியும் பணமும் செல்வாக்குமாய் இருந்தவர்கள் காரணமில்லாத சிக்கல்களில் இறங்கி தங்கள் ஆசையை, பணத்தை இழந்து விடுவார்கள். நல்ல குடும்பமும் குட்டியுமாக உறவு நட்புகளோடு இருந்தவர்கள் கடைசியில் அந்த குடும்பத்தாராலேயே வெறுக்கப்படுவார்கள். கர்த்தர் நல்லவன். நல்ல சுத்திர வாயை திறந்தா வீராப்பாய் அதிகாரமா பேசுன அவர்கள் கடைசியில பேசக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுடைய வார்த்தைகள் குளறி போகும். இப்படி உருவழிந்து போவது என்பது என்ன? உயிரோடு இருப்பார்கள், ஆனா உயிர் வாழக்கூடாத அளவுக்கு மாறுவார்கள். திரும்ப சொல்றேன், உயிரோடு இருப்பார்கள், ஆனா உயிர் வாழக்கூடாத அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள். நான் ஏன் தான் உயிரோடு இருக்கிறேன், இன்னும் எதற்காகத்தான் உயிரோடு இருக்கணும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அவர்களுடைய நிலைமை பரிதாபமா மாறும்.
ஓ கர்த்தர் நல்லவை. எனக்கன்பானவர்களே, அதுதான் உருவழிந்து போகுது. எல்லாம் இருந்தும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஜீவிக்க முடியாது, எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாது, எல்லாம் இருந்தும் சுதந்திரிக்க முடியாது. அந்த ஒரு நிலைமை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இதுதான் உருவழிந்து போகுதல். இதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஓ சோதரம், அந்த குறித்த ஒரு வசனத்தை ஆவியானவர் கொடுக்கிறத வாசிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 12:23. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இங்க நல்லா கவனிக்கணும். ஓ புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவன் உங்களை மாத்திரம் சொத்துரம் ஏற்படுத்தின காலத்துல கொண்டு போய் மகிழ பண்ணுவது, ஏற்படுத்தின காலத்துல கொண்டு போய் சந்தோஷப்படுத்துவது, ஓ அந்த நல்ல நாட்களை வர பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, உங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறாரோ, உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ, உங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாரோ, அந்த அளவுக்கு சத்துருக்களை ஆண்டவர் சுலகிலே போட்டு புடைப்பா. இந்த அப்போஸ்தலர் 12:23 சொல்லுகிறபடி தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான். இப்ப இது எதை காண்பிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, உருவழிந்து போக பண்ணுகிற காலத்தை குறிக்கிறது. இந்த தேவ வார்த்தையிலே ஒரு எச்சரிப்பு இங்கு அடங்கி இருக்கிறது. ஓ தேவன் என் சத்துருக்களை தானே தண்டிக்க போறாரு, தேவன் என் எதிரிகளை தானே தண்டிக்க போறாரு, தேவன் என் விரோதிகளை தானே புழுக்க பண்ண போகிறார் என்று அசதியா இருந்து விடாதீர்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவதைப் போலவே வருங்காலத்தில் நீங்களும் நானும் தண்டிக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் அவர்களை பார்க்கும் போது நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவர்களை பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்படுத்த வேண்டும். அவர்களை பார்த்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்களுக்கு வந்ததை போல, அவர்களை கர்த்தர் சிட்சித்ததை போல நம்ம வீட்டிலே நம்மையோ பிள்ளைகளுக்கோ யாருக்கோ இது வந்திருக்கும். அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அங்க ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கும். இந்த ஆகானை குறித்து நீங்க படிச்சீங்கன்னா அவருடைய அதாவது அவருடைய வம்சாவளியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தலையே சுத்தும். அந்த ஆகானை வெறுமையா கர்த்தர் சொல்ல மாட்டாரு. இவருக்கு பிறந்த அவர், அவருக்கு பிறந்த இவர், இவருக்கு பிறந்த இவன், இவனுக்கு பிறந்த அவன், அவனுக்கு வந்த இவன் தான் ஆகான். அவனை குறித்து தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அப்பா, அப்பாவுக்கு அப்பா, அத்தனை பேரை சொல்லு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆகான் ஒரு பெரிய பாரம்பரியம் நிறைந்தவன், ஒரு பெரிய பரம்பரை நிறைந்தவன், பெரிய சோத்திரம் ஆதி காலம் முதல் இருக்கிறவன். அவனுடைய சோத்திரம் ஆதி பெற்றோரெல்லாம் அந்த வரிசையில் வருகிறவன். அந்த பரம்பரை பாரம்பரியத்தில் வந்த அந்த ஆகான் திருடுகிறவனாய் இருந்தான். ஓ பொருட்களை வஞ்சிக்கிறவனாய் இருந்தான். கொண்டு வந்து யோசுவாவினிடத்தில் கொடுக்க வேண்டியதை தான் கூடாரத்துல வச்சுக்கிட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். குடும்ப தலைவன் ஆகான், அவனுடைய மனைவி அங்க இருக்கிறாங்க, அவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்திருக்கணும்? என் புருஷன் சொல்றது கேட்கறது இல்லை, அவர் இப்படி பண்றாரு, அதனால நான் ஒரு எச்சரிச்சிருக்கணும், இல்லாட்டி இவங்க விலகி இருக்கணும். அந்த பிள்ளைகளாவது அப்பா இப்படி இருக்கிறாரு, ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கணும், அல்லாட்டி கொஞ்சம் விலகி இருந்திருக்கணும். ஆனா புருஷன் பண்ணுகிறதற்கும் தகப்பன் செய்வதற்கும் கண்டும் காணாததை போல அவர்கள் இருந்தார்கள், எச்சரிப்பு அடையாதிருந்தார்கள். அதனால் ஆகானுக்கு முடிவு வந்த போது இவர்களுக்கும் சேர்த்தே முடிவு வந்தது.
இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் 24, 25 சொல்லுகிறது, ஆகானையும் அவன் மனைவியையும் பிள்ளைகளையும் முழு குடும்பத்தை கொண்டு வந்து அங்கு கல் எறிந்து அவர்களை கற்குவியலை குவித்து அவர்களை கொன்று போட்டார்கள். ஒரு மனுஷன் வீட்டிலே தவறு செய்யும் போது அதை மற்றவர்கள் பார்த்து அதற்கு சமயம் பூசுகிறவர்களாய், சாக்கு சொல்லுகிறவர்களாய், உதவியாளர்களாய் இருக்கவே கூடாது. ஒன்று அவர்களை சொல்கிறோம், மிகுதியாய் கடிந்து கொள்ள வேண்டும். கேட்கவில்லையா அவர்களை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் புது உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவர் இரண்டாவது ஒரு காலத்தை வர பண்ணுகிறார். அது உருவழிந்து போக பண்ணுகிற காலம். தேவ சமூகத்தில் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களையும், தேவ சன்னிதானத்தை ஏமாற்றுகிறவர்களையோ, தேவ ஊழியத்திலே சொல்கிறோம் தனக்கு ஆதாயத்தை தான் தேடி தேவ ஊழியத்தை பரிகசிக்கிறவர்களையோ ஆண்டவர் சிற்றிக்கிறதான ஒரு காலம் தான். அதற்கென்று ஒரு உடன்படிக்கையின் காலம். அது உருவழிந்து போக பண்ணுகிற உடன்படிக்கையின் காலம். அப்போ முதலாவது உடன்படிக்கையின் காலம் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் உடன்படிக்கை பண்ணுகிற நல்ல காலத்தை குறைத்து நாட்களாய் மாற்றுகிற அருமையான நாட்கள். இரண்டாவது உருவழிந்து போகிற காலம். மூன்றாவதாக இந்த புது உடன்படிக்கையை குறித்து இன்னொரு அருமையான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க்கு 14:24 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மார்க்கு 14:24 வாசிக்கும் போது அங்கு மூன்றாவது ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுகிறோம். அந்த புது உடன்படிக்கை எதோடு என்று சொன்னால் இரத்தத்தோடு கூடிய உடன்படிக்கை. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவே, அல்லேலூயா. இரத்தத்தோடு கூடிய புது உடன்படிக்கை. அந்த வசனம் இவ்விதமாய் அழகாய் சொல்கிறது, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் என்பது உயிர் என்ற அர்த்தம். ஏனென்றால் ரத்தத்தில் உயிர் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. இங்கு ஆண்டவர் மூன்றாவது ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறார். உயிருக்கு உயிராக, அல்லேலூயா, என் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டு விடுவேன். என் உயிரை தந்து உன்னை காப்பாற்றி விடுவேன். என் ஜீவனை தந்து உங்களை ரட்சித்து விடுவேன். என் ஜீவனை தந்து உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விடுவேன். ஆமென். எவ்வளவு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க. அதனாலதான் நான் பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவேன். நான் நிறைய மார்க்கத்தை தெரிந்தவன். இந்து மார்க்கத்தை தெரியும், கம்யூனிஸ்ட் மார்க்கத்தை தெரியும், முகமதிய மார்க்கத்தை தெரியும், பௌத்த மார்க்கத்தை தெரியும், பல காரியம் அறிஞ்சவன். இவ்வளவு அறிந்திருந்தாலும் நான் பார்த்த மார்க்கங்களிலேயே இந்த தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது கிறிஸ்துவின் மார்க்கத்தை போல ஒரு சிறந்த மார்க்கத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு மனுஷனுக்காக உயிர் ரத்தத்தை கொடுக்கிற ஒரு கடவுள், ஒரு மனுஷனுக்காக தன் உயிரை கொடுக்கிற கடவுள். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக சிந்தப்படுகிற இது என்னுடைய புது உடன்படிக்கையின் என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. அந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது? கிறிஸ்துவின் உயிர் இருக்கிறது.
அந்த உயிர் இருக்கிறது எதை குறிக்கிறது? அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிரை வச்சுதான் ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறார். அல்லேலூயா. என் மகனே, உங்களுக்காக என் ரத்தத்தை சிந்துகிறேன். என் மகளே, உங்களுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொன்னாரே, அவோ மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறான். ஒரு ஆட்டுக்காக மெய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறது எதை குறிக்கிறது? ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது சிங்கம் ஒரு வேளை வரலாம், கரடி ஒரு வேளை வரலாம், ஓநாய்கள் ஒரு வேளை வரலாம், நரிகள் ஒரு வேளை வரலாம். அதுகள் பதுங்கலாம், பாயலாம், கீறலாம், பிடித்து இழுத்து கொண்டு போகலாம், கொல்லலாம். ஆனா நல்ல மேய்ப்பன் என்ன செய்வான்? மந்தைய போட்டுட்டு உறங்க மாட்டான். அந்த மந்தைக்காக காத்து கொண்டிருப்பான். இது என்னுடைய மந்தை, இது என்னுடைய ஆடு, இது என்னுடைய சொத்துல வெள்ளாடு, இது என்னுடைய செம்மறியாடு என்று அவன் கொட்டை 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 விழிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னாக்கா சிங்கம் வந்தாக்கா விரட்டுறதுக்கு, கரடி வந்தாக்கா துரத்துறதுக்கு, ஓநாய் வந்தாக்கா அடிக்கிறதுக்கு, நரி வந்தாக்கா தொலைக்கிறதுக்கு அந்த மெய்ப்பன் காத்துக்கிட்டே இருப்பான். ஐயா, இந்த புது உடன்படிக்கை ரத்தத்தோடு கூடிய மூன்றாவது உடன்படிக்கை எதை காண்பிக்கிறது? ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவ மனுஷன் என்று சொன்னால் தன் மந்தையின் மீது கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தன் மந்தைக்குள் ஓநாய் வருகிறதா, நரி வருகிறதா, கரடி வருகிறதா, சிங்கம் வருகிறதா, துஷ்ட மிருகங்கள் வருகிறதா என்பதை கவனமாய் கவனித்துக் கொண்டிருந்து தன் ஜீவனை கொடுத்து அதை துரத்த வேண்டும். தன் உயிரை கொடுத்து அதன் உயிரை காப்பாற்ற வேண்டும். இதுதான் அந்த மூன்றாவது புது உடன்படிக்கை. இன்னைக்கு எத்தனை மெய்ப்பர்கள் இப்படி இருக்கிறார்கள்? இன்னைக்கு எத்தனை ஆசாரியர்கள் தன் ஜனத்தின் மீது கவனமாக இருக்கிறார்கள்? எத்தனை பேர் தன்னுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பேர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு மீட்பு உண்டாகணும்னு கர்த்தர் சமூகத்துல கையை தூக்குறாங்க? எத்தனை பேர் அந்நிய வாசலை நிரம்பி கர்த்தரை பார்த்து விழுந்து கிடக்கிறாங்க? ஆனா இன்னைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஆசாரியர்களே, லேவியர்களே, விசுவாச தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரம் உரிய சத்தியம் அல்ல. இது விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு உரிய சத்தியம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நம்பி உன் குடும்பத்தை நான் கொடுத்தேன், உன்னை நம்பி அந்த ஜனத்தை நான் கொடுத்தேன், உன்னை நம்பி அந்த மக்களை கொடுத்தேன். அவர்களோடு நீ புது உடன்படிக்கை பண்ண வேண்டும். உனக்காக நான் உயிரை கொடுப்பேன். உன்னை விழித்திருந்து உன்னை காத்துக் கொள்ளுவேன். என் ரத்தத்தை சிந்தியாவது உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லி அந்த ஜனங்களோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தந்தருளுவார். அவர் செய்யும், அவரால் முடியாத ஒண்ணுமில்லை. நீ இன்னைக்கு நிறைய பேரு எல்லா பழியையும் தூக்கி கர்த்தர் மேல போடுறாங்க. எல்லா பழியையும் கர்த்தர் மேல போட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு தெரியாம நடக்கல, நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் அனுமதிக்கிறதுனால உனக்கு அந்த வியாதி வந்திருக்கு, நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லாமலா உனக்கு இது நடந்துருச்சு இப்படின்னு சொல்லி ஜனங்களை திருப்பி கேள்வி கேட்கிறோம். ஆனா நல்ல ஒரு மெய்ப்பன் என்றால், நல்ல ஒரு ஆசாரியன், நல்ல ஒரு லேவியன் என்றால் அவன் ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள். நல்ல ஒரு ஊழியக்காரி என்றால் தன் மந்தையோடு உடன்படிக்கை பண்ணி, என் ரத்தத்தை உனக்கு கொடுக்கிறமா, என் உயிரை உனக்கு தருகிறமான்னு சொல்லி அந்த உடன்படிக்கை பண்ணி அந்த ஜனத்துக்காக இரவிலும் கண்ணீர் வடிக்கிறவர்களாக, பகலிலும் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக, இரவும் பகலும் ஒரு ஜாமக்காரர்களாகவே தேவ பிள்ளைகள் மாறிவிடுவார்கள்.
இப்படிப்பட்ட பிரதிஷ்டையின் தேவ மனிதர்கள் இந்த பூமியிலிருந்து பறந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமான் மடிந்து போகிறான். அது ஒருவரும் மனதில் வைக்கிறதில்லை. ஜனங்களுக்காக அழுதவர்கள் எங்கே? ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் எங்கே? ஜனங்களுக்காக விழித்திருக்கிறவர்கள் எங்கே? அவர்களில் ஒருவராகத்தான் நீங்கள் மாற வேண்டும். அவர்களில் ஒருவராகத்தான் நீங்கள் காணப்பட வேண்டும். ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. அவர்களை கர்த்தர் பார்த்துக்குவாரு, பரிசுத்தாவி நடத்திக்குவாரு, இயேசுவானவரை திருப்பாரு சொல்லி ஆண்டவர் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுத்தாரு? உங்க புருஷனை ஏன் உங்க கையில கொடுத்தாரு? உங்க மனைவியை ஏன் உங்க மடியில கொடுத்தாரு? உங்க பிள்ளைகளை ஏன் உங்க தோல்ல கொடுத்தாரு? உங்க சொந்தக்காரர்களை ஏன் உங்க பக்கத்துல வச்சிருக்கிறாரு? அவங்களுக்காக நீங்க அங்கலாய்க்கணும். அவங்களுக்காக நீங்க போராடணும். அவங்கள பார்த்து சொல்லணும், இது என்னுடைய ரத்தமா இருக்கிறது. நான் உங்களுக்காக கர்த்தரிடத்துல ஒரு தீர்மானம் பண்ணேன். உங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். எந்த காரியனாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. உங்களுடைய பாதுகாப்பு என்னுடைய பாதுகாப்பு. உங்களுடைய அரவணைப்பு என்னுடைய அரவணைப்பு. நீங்க பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த உக்கிரானத்துவம் இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் வர வேண்டும். இதுதான் அந்த கர்த்தர் பண்ணுகிற மூன்றாவது புது உடன்படிக்கை. முதலாவது புது உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தாரோடும் தேவன் ஏற்படுத்துகிற காலத்தின் உடன்படிக்கை. அதை நாட்களாய் மாற்றி சீக்கிரத்தில் தம்முடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றார். இரண்டாவது பொது உடன்படிக்கையின் காலம் என்பது ஒரு அழிந்து போகிற காலம். அது சத்துருக்களாய், விரோதிகளாய், எதிரிகளாய், துன்மார்க்கராய், மாய்மாலக்காரராய், வேஷம் போடுகிறவர்களாய், பொய்யர்களாக, ஊழியர்களை வஞ்சித்தவர்களாக, ஊழியத்தை கெடுத்தவர்களாக, ஊழியத்துக்கும் தேவனுக்கும் பிள்ளைக்கும் எதிராக கிரியை செய்தவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை புழுக்கவும், அவர்களை அடிக்கவும், அவர்களை தேவன் சுதந்திரம் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் சித்திரவதை பண்ணுவது தான் அந்த உருவடிந்து போகிற புது உடன்படிக்கையின் காலம். மூன்றாவது காலம் தேவச்சனங்களாகி நாம் நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற மச்சானுக்கும், மாமனுக்கும், நாத்தனாருக்கும், கொழுந்தனுக்கும், அண்ணனுக்கும், அப்பாவுக்கும், விசுவாசிக்கும், ஜனங்களுக்கும், சொந்தத்துக்கும், பந்தத்துக்கும் நாம் ஒரு காவலாளியாய் மாற வேண்டும். உங்களுக்காக நான் சிந்துகிற என்னுடைய புது உடன்படிக்கை. உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், உங்களுக்காக என் ரத்தத்தை கொடுப்பேன். எப்படியாவது உங்களை பரலோகத்துக்கு நடத்துறதா என் வேலைன்னு சொல்லி அந்த ஒரு உறுதிப்பாடு, அதுதான் மூன்றாவது உடன்படிக்கை. நாலாவது இன்னொரு அருமையான புது உடன்படிக்கையை உங்களுக்கு கிருபையை முன்னிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 3:6 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். இந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கு அழகான ஒரு சத்தியத்தை பாருங்கள். ஆண்டவர் பண்ணுகிற 4வது ஒரு புது உடன்படிக்கை. இது என்ன புது உடன்படிக்கை என்று சொன்னா, எல்லாரையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களாய் மாற்றுகிற உடன்படிக்கை. எல்லாரையும். நீங்க 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சீங்களா? அப்பதான் பாஸ்டர். 5 வருஷம் பிடிஹெச் பண்ணீங்களா? அப்பதான் உங்களுக்கு ரெவரண்ட். சோத்திரம். சோத்திரம் எம்டிஹெச் பண்ணீங்களா? அப்பதான் நீங்க அடுத்த சோத்திரம் பிஷப். இதெல்லாம் ஆண்டவர் கேட்கலங்க.
அந்த காலம், அந்த பிடிஹெச் எம்டிஹெச் எம்டியூ பண்றது அல்லது சொத்துல இதை முடிக்கணும் அதை முடிக்கணும், இத்தனை வருஷம் அங்க இருக்கணும், காலுக்கு கீழே இருக்கணும், கைக்கு கீழே இருக்கணும், இதெல்லாம் சொல்றது எது தெரியுமா? அந்த 2:3 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவே, அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இருக்கிறது, அது ஆவிக்குரியது கிடையாது. இங்கே கர்த்தர் நல்லவை, எழுத்துக்குரியதை பின்பற்றுகிறவர்களும் எழுத்துக்குரியதை சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தான் இன்னைக்கு அநேகராய் இருக்கிறார்கள். ஆனா இங்க அடுத்த ஒரு புது உடன்படிக்கை இருக்கிறது, அது 4வது உடன்படிக்கை. அந்த 4வது உடன்படிக்கை என்னன்னா, எல்லாருமே ஊழியக்காரர்களாய் மாறணும், எல்லாருமே ஊழியக்காரிகளாய் மாறணும், எல்லாருமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். நீ உயர்ந்த ஜாதியா ஊழியம் செய், தாழ்ந்த ஜாதியா ஊழியம் செய், படிக்காதவர்களா ஊழியம் செய்யுங்க, படித்தவர்களா ஊழியம் செய்யுங்க, பணம் இருக்குதா ஊழியம் செய்யுங்க, பணம் இல்லையா ஊழியம் செய்யுங்க, திறமை இருக்கா ஊழியம் செய்யுங்க, திறமை இல்லையா ஊழியம் செய்யுங்க. ஒன்னே ஒண்ணு, உங்களுக்கு 2 அடையாளம் மட்டும் இருந்தா நீங்க யாரும் ஊழியம் செய்யலாம். அந்த 2 அடையாளம் என்ன? ஒன்று, உங்களுக்கு நல்ல சரீரம் என்கிற மாம்சம் இருக்கணும். 2வது, உங்களுக்குள்ள உயிர் இருக்கணும். ஏன் சரீரம் என்கிற மாம்சம் என்று சொன்னா, கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீதும் தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். அப்போ உங்களுக்கு ஒரு உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கரின்னு ஒண்ணு இருக்கு, ஒரு தோலுன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மாம்சம் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு அழகான அவயவங்களை உறுப்புகளை கொடுத்திருக்கிறார்னா, நீங்க முதலாவது ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியில் நிரம்பிருங்க. அந்த பரிசுத்தாவில் நிரம்பிட்டாலே நீங்க ஆவிக்குரியவர்களா மாறிடுவீங்க. அப்போ ஒண்ணு, இப்ப மாம்சம் வந்துருச்சு, இது முதல் அடையாளம். 2வது அடையாளம்னா உயிர். நீங்க செத்து போயிருக்க கூடாது, பிணமா இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கணும். ஏன்னாக்கா கடைசி காலத்துல மரித்தோர் உயிர் தெழுந்தவர்களாய் எழுந்து வீதிகளில் நடப்பார்கள். அந்த ஒரு காலத்துல பாவத்திலே மரித்திருந்த உங்களை இன்றைக்கு உயிர் உள்ளவர்களாய், தேவனுடைய வேதத்தை சுமக்கிறவர்களாக, தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்களாக, தேவனுடைய சத்தியத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாய், ஆண்டவர்களை உயிருள்ள மனுஷர்களாய், உயிருள்ள மனுஷர்களாய் பூமியிலே நடக்க பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதாங்க இந்த ஊழியக்காரரோடு பண்ணுகிற உடன்படிக்கை, 4வது உடன்படிக்கை. அந்த 2:3 சொல்லுகிறபடி தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஊழியக்காரர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் அன்பாய் ஒரு வார்த்தையை சொல்றேன். 2 ஆலோசனையை இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். 2:3 ஒன்று எழுத்தின்படியான ஊழியம், மற்றொன்று ஆவியின்படியான ஊழியம். உங்க எழுத்தின்படியான பாரம்பரியத்தின் பழமையின் ஆதீனத்தின் கிரியைகளை தூக்கி ஓரத்துல போடுங்க. கர்த்தர் நல்லவே, ஆவியின்படியான ஊழியத்துக்கு வாங்க. அப்பதான் கர்த்தர் நல்லவே, கணுக்காலவளவு இருக்கிற நீங்க முழங்காலா மாற முடியும். இக்கரையில் இருக்கிற நீங்க அக்கறைக்கு போக முடியும். சாதாரண விசுவாசியா இருக்கிற நீங்க மூப்பர்களா மாற முடியும். மூப்பர்களா இருக்கிற நீங்க ஊழியக்காரர்களா மாற முடியும். ஊழியக்காரர்களாகி நீங்கள் தேவ மனிதர்களாய் மாற முடியும். அப்படி படிப்படியாய் 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 மேலே 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 உயர்ந்து வருவது தான் ஆவிக்குரிய புது உடன்படிக்கையா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லணும்னா, நிறைய பேருக்கு நேரம் இருக்குங்க, நிறைய பேருக்கு இடம் இருக்குங்க, நிறைய பேருக்கு கிருபையும் தாழ்ந்து இருக்குங்க. ஆனா நேரமும் இருந்து, இடமும் இருந்து, கிருபையும் தாழ்ந்தும் இருந்து கர்த்தருக்குன்னு வைராக்கியமா ஊழியம் செய்யாத எவ்வளவோ பேர் இன்னைக்கு செத்த பிணங்களாய் அலைந்து திரிகிறார். நடமாடும் சுத்திர எலும்புக்கூடுகளாய் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் 4வதாக எல்லாரோடு ஒரு புது உடன்படிக்கை பண்ணுகிறார்.
அதுதான் நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். எழுத்தின்படியான ஊழியம் அல்ல, அது மோசையின் காலத்தோடு முடிந்தது. ஆவியின்படியான ஒரு ஊழியம் அது இயேசுவின் காலத்தில் துவங்குகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவிக்குரியவர்களா நீங்க மாறிட்டீங்க, ஆவியினால் ஏவப்பட்டுட்டீங்க, ஆவியினால் தொடப்பட்டுட்டீங்க, ஆவியினால் நடத்தப்படுகிறது சொன்னா இந்த உலகம் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் உலகத்தை மேற்கொள்வீர்கள். சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் சத்துருவை ஜெயிப்பீர்கள். இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிற நீங்கள் நாளைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு அதிபதியாய் மாறிவிடுவீர்கள். இதுதாங்க பைபிள்ல ஊழியத்துக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஆட்கள் எல்லாம் பாருங்க. மோசே ஒரு கொன்ன வாய், கர்த்தர் நல்லவன். நோவா வாழ்க்கை முடிஞ்சு சாக போகிற வயசான கிழவன், ஓ கர்த்தர் நல்லவன். அதே போல பவுல பாருங்க, எல்லாம் முரட்டாட்டம் உள்ள மனுஷன், நல்லதே தெரியாத மனுஷன். இப்படி எல்லாம் நிறைய பேரை பார்த்தா அவங்களுடைய சரித்திரத்தை படிச்சாலே இவங்கள மனுஷர்களான்னு தான் நினைப்போம். ஆனா அவர்களை கொண்டுதான் கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த 2:3-6 ஓ புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே உங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அம்மா, இந்த அபிஷேகத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, புது உடன்படிக்கைக்குள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் முதலாவது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றி விடுவா. உங்க பாஸ்டர் சொல்லலாம் தகுதி கிடையாது, உங்க அப்பா சொல்லலாம் தகுதி கிடையாது, உங்க விசுவாசி சொல்லலாம் தகுதி கிடையாது, உங்க ஆபீசர் சொல்லலாம் தகுதி கிடையாது. யார் உங்களை தகுதி அற்றவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, அதை குறித்து யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, என் மகனே என் மகளே, என் புது உடன்படிக்கைக்குள் நீங்க வந்ததுனால உங்களை முதலாவது நான் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கடல்ல தூண்டில போட்டா மீன் பிடிக்க தெரியும் என்றதுனாலதான் ஆண்டவர் தூண்டில தூக்கி பேதுருவின் கையில கொடுத்தார். ஒருத்தனுக்கு ஒரு அப்பத்தை பிட்டா எத்தனை பேருக்கு கொடுக்க தெரியும் என்பது பிலிப்புவுக்கு தான் தெரியும். அதனாலதான் அப்பத்தை எடுக்கிற பொறுப்பு பிலிப்புவுக்கு கொடுத்தார். எந்த இலைய தேய்ச்சாக்கா, எந்த பட்டையை தேய்ச்சாக்கா யாருக்கு சுகமாகும் என்பது லூக்காவுக்கு தெரியும் என்பதனாலதான் அவனை கர்த்தர் மருத்துவரா மாற்றினார். கர்த்தர் நல்லவை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தகுதியை ஏற்படுத்தினார், அந்த தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார். இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், சிறியவனும் எளியவனுமாக SSK சாமுவேல் நான் பிரசங்கம் பண்றேன். நான் அதுக்கு தகுதியானவனா என்று கேட்டா சத்தியமா நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல நான் தகுதியானவன் கிடையாது. ஆனா இந்த காலத்துல முழு தகுதி உள்ளவனாய் தேவன் என்னை மாற்றினபடினால்தான் இந்த இவ்வளவு கடைசி காலத்திலும் ஒரு சின்ன மொபைல் போனை வச்சுக்கிட்டு இத்தனை ஊழியர்களை நிர்மாணிக்க முடியுதுன்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த 2:3-6 சொல்லுகிறபடி அந்த தேவன் என்னை தகுதிப்படுத்தினார். கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த காலை வேளையிலே அவர் உங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறார், அவர் உங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறார். எந்தெந்த காரியத்திலே தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள், ஓ எதற்கு லாயக்கற்றவர்கள் பேசப்படுகிறீர்கள், அதில் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஓ உங்களை தகுதி உள்ளவர்களாய் ஓ ஆண்டவர் மாற்றுவார். ஓ தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் உங்களை சோத்திரம் ஏற்படுத்துவார். தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓ ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:16 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது,
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எந்த தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறார்? இந்த 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, உங்களை தேவனுடைய மனுஷன் என்கிற தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். தேவனுடைய மனுஷி என்கிற தகுதியுடையவர்களாய் மாற்றுகிறார். நீங்க பாஸ்டருக்கு மகனா, ஊழியக்காரருக்கு மகளா, அல்ல கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசியா, அதெல்லாம் இப்ப கேள்வி கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், புது உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் உங்களை ஊழியக்காரர்களாய் மாற்றுவதற்கு உடன்படிக்கை பண்ண ஆரம்பித்து விட்டார். அந்த புது உடன்படிக்கையானது உங்களை தேவனுடைய மனுஷனாய், தேவனுடைய மனுஷியாய் மாற்றுகிறது. அந்த தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு அங்கீகாரமாகிய முத்திரையை அவர் உங்க நெற்றியிலே பதிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சில இந்த கடைசி காலத்துல வயதுக்கு பக்குவம் இல்லாதவர்கள் கூட ஊழியம் செய்றாங்க. 15 வயசு, 17 வயசு, 10 வயசு, 19 வயசு, இவங்கெல்லாம் ஊழியம் செய்றாங்க. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம அற்பமோ கேவலமா நினைக்கிறோம். இவனுக்கு என்ன தெரியும்? ஆனா ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, அவர்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவர்களில் எத்தனையோ பேரை தேவனுடைய மனுஷர்களாய் மாற்றியிருக்கிறார். யாரையும் நாம் அவலட்சணமாய் நினைக்க கூடாது. யாரையும் தகுதி இல்லாதவள் இல்லாதவன் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றா புது உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் 2 கொரிந்தியர் 3:6 நம்மை ஊழியக்காரர்களாய் பவுல் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவரே நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு கடைசியை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். உங்க எல்லாரையும் அவருக்கு தகுதியான பாத்திரமாக, அவருக்கு தகுதியான தேவ பிள்ளையாய் ஆண்டவர் உருவாக்குகிறார். கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு நாள் வரும், நீங்க தேவனுடைய மனுஷன் என்று அழைக்கப்படுவீர்கள். ஒரு நாள் வரும், நீங்க தேவனுடைய மனுஷி என்று அழைக்கப்படுவீர்கள். அவருடைய உடன்படிக்கை உடைந்து போகாதது, அவருடைய உடன்படிக்கை நிரந்தரமானது, அவருடைய புது உடன்படிக்கை விட்டு அவர் மாறாதவே. ஆனபடியினால் சீக்கிரத்துல ஆண்டவர்களை தகுதியாய் மாற்றி தேவனுடைய மனுஷனாகவும் தேவனுடைய மனுஷியாய் மாற்றப் போகிறார். எரேமியா 31:31 சொல்லுகிறபடி, நான் யூதாவின் குடும்பத்தோடும் இஸ்ரவேலின் குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்த நாட்கள் வருகிறது சொன்ன ஆண்டவர், உங்களோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுவா. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டுட்ட மனம் உருகி சொல்லுங்க, நான் அப்பிரயோஜனமான மனுஷன் ஆண்டவரே, நான் அப்பிரயோஜனமான மனுஷி ஆண்டவரே. இந்த அப்பிரயோஜனமான என்னைய தேடி வந்து நீர் உடன்படிக்கை பண்ணுகிறீரே. நீர் அவ்வளோ பெரிய கத்து என்னோடு வந்து உடன்படிக்கை பண்ணுகிறீரே. உம்முடைய தயை தான் எவ்வளவு. உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எங்களையும் என்னையும் நீ தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து அந்த புது உடன்படிக்கையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்லருமையான இந்த காலை வேளையில் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆரம்பத்தில் நல்ல வசனங்கள், வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தீர். எல்லாரையும் துதிக்க வைத்தீர், ஸ்தோத்தரிக்க வைத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல அறிவிப்புகளை கர்த்தர் வெளியிட உதவி செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நல்ல நேர்த்தியான வசனம் நிறைந்த பாடலை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றை விட எரேமியா 31:31 புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி எங்களை 4 உடன்படிக்கை குறித்து ரொம்ப தெளிவாய் கர்த்தர் பேசினீரே. அதற்காக நன்றி. இந்த நாள், இந்த வாரம், இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடு அபிஷேகம் இருக்கட்டும். 2 கொரிந்தியர் 3:6 உடைய பிள்ளைகளை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். அன்றே உமக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்.
என்னையும் கூட ஒரு தகுதி உள்ளவனாய் உருவாக்கும் ஆண்டவரே. எல்லாரையும் தகுதியாய் தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.